வரும் லார்ட் வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது மாணவர்களின் புகாராகும். கல்லூரி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதையடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கல்லூரி பேருந்து மற்றும் கார் மீது சில மாணவர்கள் கல் வீசியதில் அவை சேதமடைந்தன. காலேஜ் சரியில்லை, ஹாஸ்டல் அடிப்படை வசதியே இல்லை. ஒரு சாப்பாடு போட சொன்னா மெஸ்ல வந்து அந்த பழைய வீரர்கள் சாதத்துக்கு பக்கத்தாலே வச்சுட்டு சாப்பிட சொல்றாங்க. ஒரு சாப்பிட்டு கொசு அடிக்குது சார் ஹாஸ்டல் அப்படின்னா பூச்சி அடிக்கிறது, பூச்சி திருப்பி சரிங்க அப்படின்னு நக்கலா பதில் சொல்றாங்க. இந்த பிரின்சிபல் இவங்க மாத்திரம் அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் எழுதிக்கோம். மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து கல்லூரியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவனுக்கு அஞ்சலி செலுத்த நிர்வாகம் அனுமதிக்காததும் மாணவர்களின் போராட்டத்துக்கு காரணமாகும். தவிர கல்லூரி முதல்வர் மாற்றப்பட வேண்டும் என்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து கல்லூரிக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.